ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் அக்டோபர் 12ஆம் தேதி முதல் அக்டோபர் 18ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த வாரத்தில் சந்திரனும் மிதுன ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. ஸோ மிதுன ராசியில் குரு சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்காங்க. சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு. கன்னி ராசியில் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. துலாம் ராசியில் புதன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. கும்ப ராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி சஞ்சாரம் பண்ணுறாரு. இதுதான் இந்த வாரத்தினுடைய கிரக நிலவரம். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கிரக பயிற்சிகள், முக்கியமான 2 கிரக பயிற்சிகள், ரெண்டுமே அக்டோபர் 18ஆம் தேதி அன்றைக்கி நடக்க போகிறது. அக்டோபர் 18 விடியற்காலை 1:44 சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அன்றைக்கே, அதாவது அக்டோபர் 18 சனிக்கிழமை அன்று மதியம் 2:05 குரு பகவான் அதிசார பயிற்சி ஏற்படுகின்றது. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதன் மூலமாக ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்கும் நற்பலன்களை வழங்கக்கூடிய வகையில் இருக்கார். இந்த அதிசார பயிற்சிங்கிறது அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும், அதில் நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் அதிசாரம் நேர்கதியில் இருக்கும். அதுக்கப்புறம் நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கடக ராசியில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்வார். டிசம்பர் 5ஆம் தேதி கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய நற்பலன்களை, அதாவது 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியினால் உங்களுக்கு வரக்கூடிய நற்பலன்களை ஒரு ட்ரெய்லர் இப்போ காமிக்க போகிறார். இந்த வாரத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மிதுன ராசியிலிருந்து துவக்கிறார்னு சொன்னேன். இந்த வாரத்தில் சந்திரன் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிகளுக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு. அதனால் எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில் இருக்கிற வரைக்கும், அதாவது மிதுன ராசியில் சந்திரன் இருக்கிற வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் அக்டோபர் 14ஆம் தேதி விடியற்காலை 5:59 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த அக்டோபர் 14 விடியற்காலை 5:59 சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் 14th அக்டோபர் ஏர்லி மார்னிங் 5:59 AM - 16th அக்டோபர் மதியம் 12:42 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 16/10/2025 அக்டோபர் 16ஆம் தேதி மத்தியானம் 12:42 சந்திரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகின்றது. அங்கே சிம்ம ராசியில் எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா, 16ஆம் தேதி மதியம் 12:42 18ஆம் தேதி இரவு 10:11 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் சிம்ம ராசியில் இருக்கிற வரைக்கும். இந்த 18ஆம் தேதி ராத்திரி 10:11 சந்திரன் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. கும்பராசிக்கு இந்த வாரம் 18ஆம் தேதி ராத்திரி 10:11 ஆரம்பித்து 21ஆம் தேதி காலை வரை அடுத்த வாரம் வரை நீடிக்கின்ற காரணத்தினால இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசி நண்பர்கள் என்ன பரிகாரம் பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ராசிக்காரர்களும் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வீட்டுலேருந்து வெளியில் போகும்போது காரிய விஷயமா, உங்களுக்கு வேலை விஷயமா, இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு, இப்போ விருச்சிக ராசிக்கு 12, 13, 14 சந்திராஷ்டமம் அன்றைக்கி நீங்கள் வேலை விஷயமா வெளியில் போகிறீங்க அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வெல்லத்தை எடுத்து வீட்டு வாசலில் பொடி பண்ணி இடது கையால் பொடி பண்ணி போட்டுட்டு உங்கள் வேலையை துவக்குங்க. அதே சமயம் தனுசு, மகரம், கும்பம்
இந்த 3 ராசிக்காரர்களும் தங்களுடைய வேலை விஷயமாக வெளியில் செல்லும் பொழுது இந்த சந்திராஷ்டம நாட்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் கொஞ்சோண்டு அரிசி குரணையையும் கொஞ்சோண்டு வெல்லத்தை பொடி பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வலதுகை பக்கமாக அதை தூவி விட்டு உங்களுடைய வேலைக்கு செல்வதன் மூலமாக அன்று நடக்கக்கூடிய சந்திராஷ்டமத்தன்று நடக்கக்கூடிய தடுமாற்றங்கள், மனக்குழப்பங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. சப்போஸ் நான் ஃப்ளாட்டில் இருக்கேன், அந்த மாதிரி தூவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்பட வேண்டாம். அப்படி நீங்கள் வெளியில் போகிற வழியில் ஏதாவது வயசானவங்க, அதாவது 60 வயசுக்கு மேலே இல்லை 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வாழைப்பழம், குறிப்பாக செவ்வாழைப்பழம் வாங்கி ஒரு 2 பேர்த்துக்காவது ஒரு பழம் கொடுத்துட்டு போங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறை விளைவுகள் உங்களை அண்டாமல் இருப்பதற்குண்டான அமைப்பை இந்த தர்மம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷராசியில் பிறந்தவர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் வார ஆரம்பத்தில் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். அதாவது 14th ஏர்லி மார்னிங் 5:59 வரைக்கும் மேஷராசிக்கு ஒரு சந்தோஷ நிகழ்வுகள் வீட்டில் சீரீஸ் ஆஃப் ஹாப்பி ஹேப்பனிங்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விதத்தில் நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுடைய குழந்தைகள் வம்ச விருத்தி, சந்ததிகள் வளர்ச்சி, அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய தேடி வரக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற 14th 16th அக்டோபர் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார். ஆனாலும் தேய்பிறை சந்திரன் தான். அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதே இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் கடுமையான உழைப்பு இருக்கும். நார்மலாக ஒரு 7.5 hours 8 hours ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த நாட்களில் 14th 15th and 16th பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வேலை பளு காரணமாக நீங்கள் அவசரத்தில் ஏதாவது மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் சொன்னீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளின் வன்மத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது 14th 16th வரைக்கும். 16th பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஆனால் அந்த நாட்கள்லையும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு வளர்ச்சி இருக்குமான்னு கேட்டால் ஒரு தேக்க நிலை இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவீங்க, இதுக்கெல்லாம் எனக்கு இந்த அப்ரூவல் கொடுங்கன்ட்டு உங்கள் மேனேஜர் அந்த டாக்குமெண்ட் அப்படியே பெண்டிங்கில் வைப்பார். அந்த ஃபைல் அப்படியே பெண்டிங்கில் வச்சுருவார். உங்களுடைய வேலையில் தடை ஏற்படுத்துவார். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, நான் அப்போவே அப்ரூவ் பண்ணிட்டேன், இவர் தான் பண்ணவே இல்லை. அதாவது செய்யாத தப்புக்கு நீங்கள் பொதி சுமக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. ஏன்னா இந்த சமயத்தில் நீங்கள் வாயை விட்டீங்கன்னா, ஏன்னா வளர்ச்சி வர வேண்டிய நேரம். ஏன்னா 18ஆம் தேதி அன்னைக்கு குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு வளர்ச்சியை தரும், பதவியை கொடுக்கும், இடமாற்றத்தை ஏற்படுத்தும், சொத்து சுகம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். குரு அதிசார பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் வாயை விட்டுட்டிங்கன்னா தேவையில்லாத சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வளர்ச்சி தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் முடிந்த வரை மேஷராசியில் பிறந்தவங்க ரொம்ப பேசக்கூடாது, பேசாமல் இருந்தால் நல்லது. அதே சமயம் 18 21 சந்திரன் 6ஆம் இடத்துல சூரியனோடு இணைகிறார், தேய்பிறை சந்திரன். அப்போ அமாவாசை வேறு வருது. அதனால் இந்த வாரத்தில், இந்த வார கடைசியில் உங்களுக்கு கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் அதீதமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், வாயை விட்டு சிக்கலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் அவருடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. அவருடைய முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தொழில்துறையினருக்கு இந்த வாரத்தில் ஒரு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய அவசர புத்தியினால் அதை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மேஷராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விட்டு உங்களுடைய காரியத்தை துவக்குங்கள்.
இந்த வாரத்தில் முடிஞ்சால் டெய்லி போயிட்டு அருகம்புல் மாலை வீட்டில் சொல்லி கட்டி கொண்டு போயிட்டு அருகம்புல் மாலையை அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகருக்கு சாற்றி விட்டு வழிபடுங்கள். உங்களுடைய தொழில் சிறக்கும், உத்தியோக மேன்மை ஏற்படும், வரக்கூடிய பிரச்சனைகள் யூட்டன் போட்டு அப்படியே வெளியில் போயிடும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர ராசி பலன்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. 2ஆம் வீட்டதிபதியான புதன் 6ல் இருக்கிறது, வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் வீட்டதிபதி புதன் 2, 4, 6, 8, 10 இந்த இரட்டைப்படை ராசிகள் இருந்தால் உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லா ராசிக்கும் பொருந்துமான்னு கேட்டால் கிடையாது. ரிஷபராசிக்கு இந்த அமைப்பு. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 2ஆம் இடத்துலேருந்து குருவோடு சேர்ந்த பயணத்தை துவக்கிறதுனால இந்த வாரத்தில் உங்களுக்கு வார்த்தை சாதுரியம் ஏற்படும். வார்த்தைகளினால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாருக்காவது யாரோ 2 பேருக்கு பிஸ்னஸ் நடக்கும், நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணி அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் லாபத்தை கொடுக்க வச்சு நீங்களும் அதில் பணம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வருமானத்தை பார்க்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற 14 முதல் 16 உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும். பாக்கியஸ்தானத்திற்கு சந்திரனின் பார்வை இருக்கிறதுனால தாயாரின் அனுசரணையான போக்கின் மூலமாக தந்தை வழி உறவுகளுடன் உறவை புதுப்பித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் 16லேருந்து 18 சந்திரன் 4ஆம் இடத்துல கேதுவோடு இணையும் பொழுது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கடந்த காலத்தில் இருந்த ஆரோக்கிய சங்கடங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக அதற்கு பாதிப்புகள் இல்லாத வகையில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. பட் உடம்பில் சின்ன சின்ன அசௌகரியங்கள், அதாவது சளி தொந்தரவு, மூச்சு சம்பந்தமான சங்கடம், வயிறு சங்கடமான சங்கடம் இருக்குமே தவிர பெருசாக பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சூரியன் சுக்கிரனோட இணைகிறாரு 18ஆம் தேதி அன்றைக்கி. அந்த இடத்துல ஆக்சுவலாக சூரியன் அன்றைக்கி விடியற்காலையிலேயே அவர் பயிற்சி ஆகிடுவார். சந்திரன் வரத்துக்கு முன்னாடியே சூரியன் அந்த இடத்துலேருந்து கன்னிராசிலேருந்து வெளியில் போயிடுவார். சுக்கிரனோட இணைகிறாரு. இந்த சுக்கிரனோட இணையக்கூடிய அந்த நாளில் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளை பற்றிய சந்தோஷமான நிகழ்வுகள், உங்கள் மனசில் ஒரு பயம் இருந்தாலும் குழந்தைகளை பற்றிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இந்த 18லேருந்து 21 அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். பணப்புழக்கத்திற்கு குறைவு இருக்காது. இளம் வயது ஆண் பெண்களுக்கு, திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், ரிஷபராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அந்த குலதெய்வம் இருக்கிற ஊரில், அந்த குலதெய்வத்துக்கு ஒரு ஊரில் இருக்கும், உங்கள் கிராமத்துலேயே எங்கேயோ இருக்கும், அதுக்கு நியரஸ்ட்டு அந்த கோயிலேருந்து கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு வாருங்கள். அதாவது உங்கள் கோயில் எங்கே இருக்கோ அந்த கோயிலேருந்து கிழக்கு பக்கமாக ஒரு விநாயகர் கோயில் இருக்கும், அந்த விநாயகரை வழிபட்டு வாங்க. சப்போஸ் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல, குலதெய்வம் இருக்கிற ஊருக்கு போக முடியலன்னா உங்கள் வீட்டில் உங்கள் வீடு எந்த ஏரியாவில் இருக்கோ உங்கள் வீடு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு உங்களுடைய காரியத்தை துவக்குங்கள். இந்த வாரத்தில் தடங்கல்கள் இல்லாத வாழ்க்கை அமையும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வார ஆரம்பத்திலேயே தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் குருவோடு இணைஞ்சு ராசியில் இருக்கார், தன் பயணத்தை துவக்கிறார். இந்த வாரத்தில் உங்களுக்கு யானை பலம் இருக்கும். யானை பலம்னா நீங்கள் தான் யானையே. நீங்கள் எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் சமயோஜித புத்தியோட, ஏன்னா இந்த மிருகங்கள்லேயே நல்ல அறிவாளி யாருன்னு கேட்டால் யானை தான். எதையும் ஞாபகம் வைத்து கொண்டு எல்லா விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போ சறுக்காது, பட் இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது.
இந்த வாரத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது 18ஆம் தேதி வரைக்கும். 18ஆம் தேதி சூரியன் வந்து அந்த இடத்த விட்டு பயிற்சி ஆகிறாரு, 5ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. இந்த 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு சூரியன் காரணமாக இருப்பார். நான் உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உஷ்ணம் அதிகரித்தாலும் நெஞ்சு பகுதியில் உங்களுக்கு சளி தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீர் கோத்துக்கிறது, மூக்கில் நீர் கோத்துக்கிறது, தலையில் சைனஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா சுக்கிரன் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் நெகட்டிவாக, அப்படின்னா மற்றதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குரு அதிசார பயிற்சி ஏற்படும் பொழுது உங்கள் குடும்பம் சுபிக்ஷம் அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு ட்ரெய்லர் இப்போ கொடுக்க போகிறார் இந்த அக்டோபர். இந்த வாரம் 18ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சுபிக்ஷ மழை பொழியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் விருத்தி, புதிய தொழில் மாறுதல் போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தைக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிரிகள், குடும்ப எதிரிகளை நீங்கள் சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும், வியாபார வளர்ச்சி ஏற்படும், படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பு மேன்மை ஏற்படும், குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னா திருமண வயதில் இருந்தால் திருமணமாகும், திருமணமானவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படும், குழந்தை பிறப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த குழந்தைகள் பெண் குழந்தையாக இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுறது, ஆண் குழந்தையாக இருந்தால் அவங்களுடைய மேல் படிப்புக்கு, பெண் குழந்தைக்கும் மேல் படிப்பு, ஆண் குழந்தைக்கும் மேல் படிப்பு, திருமண வயதினராக இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் ஏற்படுதல், திருமணம் ஆன குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படுதல், இப்படி உங்கள் சார்ந்த வளர்ச்சி குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இனிமேல் கெட்டி மேல சத்தம் மட்டுமே கேட்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த சுய தொழில் அதிபர்கள், வியாபாரிகள், எம்ப்ளாய்டு பர்சன்ஸ், இவங்க மூணு பேர்த்துக்குமே உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கு சாதுரியம் கொண்ட, அதாவது சொல்லின் செல்வன் என சொல்லப்படுகின்ற ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்கள் வார்த்தைகளுக்கு மரியாதை உயர்வும் வார்த்தைகளால் வருமானமும் ஏற்படுகின்ற வாரமாக அமைந்திடும். கர்க்கடக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்களுக்கு வார ஆரம்பத்தில் ஒரு பெரிய முதலீடு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய செலவு காத்துன்ருக்கு. இந்த செலவு பண்ணுறதுனால உங்களுடைய எதிர்காலமே வளமாக இருக்கக்கூடிய, சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த செலவுனால் உங்கள் குடும்பமே சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களை பற்றி பெருமையாக கொண்டாடுவாங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் அவசரப்பட்டு யாரையும் நம்பிடாதீங்க, எவன் எப்போ கீழே போடுவான்னு தெரியாது. ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இந்த முதலீட்டின் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஒரு பெரிய கடன் அடைப்பீங்க. சார், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஹவுசிங் லோன் கட்டுறேன்னா இந்த வாரத்தில் ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ணுவீங்க. இல்லை கார் லோன் இருக்கா, கார் லோனை ஒரு பல்க் அமௌண்ட் கட்டி ப்ரீ க்ளோஷர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். அதாவது உங்கள் ராசியில் ஆட்சி பலத்தோடு இருப்பார். அன்றைக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 14th to 16th உங்களுக்கு வந்து மனசில் ஒரு வைராகியம் இருக்கும் பாருங்கள். என்னமோ ஒரு பெரிய சாதனை செஞ்ச மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. சந்திரன் 2ஆம் இடத்திற்கு 16ஆம் தேதி போனார்னா 16 முதல் 18 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போது கேதுவோடு இணையிறதுனால அந்த நாட்களில் வந்து நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னா, என்னமோ நீங்கள் சாதிச்சிருப்பீங்க, ஆனால் எதுவுமே என்னோட கையில் இல்லை, எல்லாம் பகவான் கையில் இருக்குது, பகவான் பார்த்துப்பார், அவருடைய கைங்கரியத்தினால நான் சாதித்தேன், என்னமோ நீங்கள் வந்து விட்டேத்தித்தனமாக இருக்கிற மாதிரி காமிப்பீங்க. ஆக்சுவலாக யூ ஆர் நாட் அ விட்டேத்தி பர்சன். நீங்கள் வந்து உங்களுடைய சுய விளம்பரத்தை பேசணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் இந்த கேது சந்திரன் சேர்க்கை அந்த சுய விளம்பரத்தை பேச விடாமல் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து உடனே வந்து நான் அப்படியே நானும் சன்னியாசியாட்ட வாழ போகிறேன், நான் வந்து அப்படியே பற்றற்ற பர்சன் அப்படின்லாம் கிடையாது.
ஸோ அதனால் இந்த வாரத்தில் சந்திரன் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய 16 முதல் 18 உங்களுடைய வெட்டேத்தித்தனமான பேச்சை நம்பி யாராவது உங்களை வந்து ரொம்ப புகழறாங்கன்னா பி ரெடி ஃபார் அ ஃபால், ஏன்னா உங்களை கீழே தள்ளுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதே சமயம் 18ஆம் தேதியிலேருந்து 21 சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய நாட்கள், சுக்கிரனோடு இணையக்கூடிய நாட்கள். சுக்கிரன் சூரியன் சேர்க்கை. சூரியன் ஆக்சுவலாக அந்த இடத்துலேருந்து பயிற்சி ஆகிடுவார் 18ஆம் தேதி காலையிலேயே. அந்த இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் இணையும் பொழுது உங்களுக்கு மனசுக்கு பிடித்த சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். உங்களுடைய இளைய சகோதரிகளின் வளர்ச்சிக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சந்தோஷம் எதனால் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பண வரவு ஏற்படும். உங்களுக்கு வேலையில் ஒரு சாதனை செய்வீர்கள். உங்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவீர்கள். உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. அதனால் குடும்பத்தாரிடம் பேசும்பொழுது கொஞ்சம் குலதெய்வத்தை பற்றி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை பற்றி இதெல்லாம் கொஞ்சம் பேசுகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அதாவது உங்கள் பேச்சில் வந்து கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும், சட்டிலாக அண்டர்லைன் மீனிங் என்னென்னா, நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் போகணுன்னு தான். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இன்டைரக்டாக உங்கள் வீட்டாரிடம் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. படிக்கின்ற குழந்தைகளுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஸோ உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு இந்த வாரத்தில் ஒரு சான்ஸ் இருக்குங்க, இப்போ மேலே போய் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய சாதனைகளையும் செயல்படுத்தக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல், அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய ஏரியாவில் அந்த கோயிலுக்குன்னு ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும். ஒரு சில கோயிலில் வந்து வில்வ மரம் இருக்கலாம், புங்கை மரம் இருக்கலாம், புன்னை மரம் இருக்கலாம், வேப்ப மரம் இருக்கலாம். இந்த மாதிரி அந்தந்த கோயிலுக்குன்ட்டு ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும். அந்த ஸ்தல விருட்சம் உங்கள் வீட்டில் எங்கேயாவது, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த மரத்திற்கு உண்டான அந்த நீர் சொரிதல், தண்ணி ஊற்றி வளர்க்குறது, அதுக்கு வந்து பாத்தி கட்டுறது, அதுக்கு வந்து மண் போட்டு அடைப்பு ஏற்படுறது, இதெல்லாம் அந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். இது இயற்கை வழிபாடாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கும் ஈக்குவலண்ட்டான வழிபாடு. இதை செய்வதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பை இந்த இயற்கை வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சிம்ம ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு 12ஆம் இடத்துக்கு வரார், விரயஸ்தானத்துக்கு வரார் இந்த வார கடைசியில் 18ஆம் தேதி அன்னைக்கு. இதில் 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகிறார் 18ஆம் தேதி அன்னைக்கு. இதனால் உங்களுக்கு ஒரு விதமான பயம் ஏற்படும். என்ன பயம்? ஏன்னா முதலீடு பண்ணணுமே, உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்திலே இருக்குமா சார்னா, இந்த வாரத்தில் தான் ஆரம்பிக்கிறது. இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களை அறிமுகப்படுத்தும். பெரிய மனிதர்கள், உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் டீச்சர் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, இல்லாட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபரால் பாராட்டப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் அந்த சுப செலவிடுவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது, பணம் இருக்கும், ஆனால் போய் ஒரு பொருளை வாங்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் வீட்டு ஆட்களுக்கு நேரம் இருக்காது அல்லது மனசு இருக்காது. இன்றைக்கி இந்த செலவு தேவையா,
இது எதுக்கு இப்படி பண்ணிட்டு, ஏமா உனக்கு இந்த செலவு தேவையா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இல்லை எனக்கு இது தேவைன்னு சொன்னால் மட்டும்தான் வேண்டா வெறுப்பாக வாங்கி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற 16 முதல் 18 நாட்களில் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற நாட்கள் 18லேருந்து 21 இந்த வார கடைசியில். இது உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். பணம் சார்ந்த வாக்குவாதங்கள், ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிச்சதுன்னா அது கடைசியில் போய் முடிகிற இடம் பணம் இல்லை, பணம் பத்தலை அப்படின்ட்டு. அதனால் இந்த வார கடைசியில் இந்த சாட்டர்டே சண்டே பேசுகிறத குறைச்சிக்கோங்க, செயலில் காட்டுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த குழந்தைகள், பெற்றோரின் குழந்தைகளாகட்டும் இல்லை குழந்தைகளாகட்டும், வளர்ச்சி பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு தன பிராப்தி ஏற்படுகின்ற நாட்கள். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி தாயார் எப்படி வழிபடணும்னா, துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டும். முடிஞ்சதுன்னா அந்த இடத்துல அந்த தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தினமும் நெத்தியில் இட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் மகாலட்சுமி கடாட்சம் உங்கள் முகத்தில் வாசம் செய்வாள். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை போன்ற விஷயங்களால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுதோ இல்லையோ, அலைச்சல் நிறைய இருக்குது. உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். சரி, நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், எனக்கு எப்படி சார்? உங்களுக்கு தாங்க இப்போது நீங்கள் படிக்கிற குழந்தைங்களுக்கு தான், படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு தான் இப்போது கடுமையான உழைப்பு தேவைப்படும். என்ன காரணம்னா, தசமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இந்த வாரத்தில். கஜகேசரி யோகம், தாயார் மூலமான உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் உங்கள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுல உங்களுடைய பங்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த கவலைகள் விலகும். உங்கள் வீட்டில் உடன்பிறப்புகள், உங்களுடைய அக்கா, அண்ணன், தம்பி, தங்க, அவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கூட உறுதுணையாக நிற்பீங்க. இத்தனை நாளாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, உங்கள் அண்ணனுக்கோ அக்காக்கோ தம்பிக்கோ தங்கைக்கோ ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கியா, அவங்க அந்த பையன் படிக்கிறான், அந்த பொண்ணு படிக்குது, அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கியா, உங்கள் அண்ணன் இவ்வளவு கஷ்டப்படுறான், நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கியான்னு கேட்பாங்க. இந்த வாரத்தில் நீங்கள் செய்கிறத பார்த்து உங்கள் பெற்றோர் ஆச்சரியப்படுவாங்க. எப்படி இவ்வளவு பொறுப்பாக இந்த பையன் இருக்கான், இந்த பொண்ணு இருக்கா அப்படின்ட்டு உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதிக லாபமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய சிம்மராசிக்கு வரக்கூடிய நாட்களான 16 முதல் 18 வியாழன், வெள்ளி, சனி இரவு 10 மணி வரைக்கும், அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வேலை நிமித்தமான வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல், இல்லை உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு சேர போகிறீங்க, உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிக்கிறதுக்கான செலவு, இல்லை நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் அல்லது உங்களுடைய காலேஜுக்கு உண்டான செலவு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் முதலீடு பண்ணுற செலவு, வியாபாரத்தில் சில இழப்புகள் ஏற்படுற செலவுன்னு ஏகப்பட்ட செலவுகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, வரக்கூடிய குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரும், வெற்றியை தரும், சந்தோஷத்தை தரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கன்னிராசிக்கு சூப்பரான டைம் ஆரம்பிக்க போகிறது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதன் மூலமாக உங்கள் கூடவே இருந்து கழுத்தறுத்துட்டு இருந்தவங்க, சங்கடப்படுத்திட்டு இருந்தவங்களாம் உங்களை விட்டு விலகி நிற்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். உறவுகளால் ஏற்பட்ட பகைமை உணர்வு விலகும் சூழ்நிலை இந்த வாரத்தில் ஏற்படுறது. சந்திரன் உங்களுடைய லாபஸ்தானத்திலையும் உங்கள் ராசிலையும் இருக்கக்கூடிய நாட்கள். இந்த வார கடைசியில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால இந்த வாரம் முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். சிவபெருமானுக்குண்டான சிவபுராணத்தை படியுங்கள். இல்லையா, சிம்பிளாக படிக்கிறோமா, லிங்காஷ்டகம், பில்வாஷ்டகம், முடிஞ்சதுன்னா எங்கேயாவது வில்வ மரம் இருந்துன்னா அந்த வில்வ மரத்துலேருந்து ஒரே ஒரு இலையை பறிச்சுட்டு, வெள்ளிக்கிழமை பறிக்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமை பறிக்கக்கூடாது, சாயந்தரத்துக்கு மேலே பறிக்கக்கூடாது, பகல் வேளையில்
அந்த ஒரே ஒரு வில்வ இலையை பொறித்து கொண்டு போயிட்டு சிவலிங்கம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை கோயிலுக்கு போயிட்டு அந்த லிங்க திருமணி மேலே ஒரே ஒரு வில்வத்தை சமர்ப்பணம் செய்து வாருங்கள். கோடி அஸ்வமேத யாகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைத்து தடைகள் விலகும், வெற்றிகள் உங்களை தேடி வரும். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வாரமாக இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். கடந்த சில வாரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த வரைக்கும், அதாவது அக்டோபர் மாதம் செப்டம்பர் கடைசி வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. அந்த நாட்களில் உங்களுக்கு வேலை பளு இல்லாமல் இருந்திருக்கும். அதை சேர்த்து வச்சு இப்போ வேலை பண்ணும். எப்போத்துலேருந்துனா இந்த வாரம் சந்திரன் உங்களுடைய 9ஆம் இடத்திலிருந்து தன் பயணத்தை துவக்கும் காலமான அக்டோபர் 12ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அலைச்சல் இருக்கக்கூடிய நேரம். குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரம். உங்கள் உடம்புக்கு வந்த வியாதி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிற மாதிரி குரு உங்கள் ராசியை பார்த்ததுனால உங்களுக்கு பெருசாக வியாதி இல்லைங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு இதில் உடனே ஒரு கேள்வி வரும், சில பேர்த்துக்கு வரலையே அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபட்டாலும் இந்த குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால பெரிய மருத்துவ செலவுகள் இல்லை. ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ரைவேட் பார்ட்ஸில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் ஏற்படுகின்ற தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா, எங்கேயாவது ட்ராவல் பண்ணுவீங்க, உங்களுடைய சந்தோஷத்திற்காக வெளியூர் போவீங்க, உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செலவுகள் ஏற்படும். இதனால் உங்களுக்கு தூக்கம் சந்தோஷத்தில் இப்போ ஒரு குழந்தை ஒரு பேட்டு கேட்டிருக்கு, அந்த பேட்டை வாங்கி கொடுத்துட்டோன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் நைட்டு பேட்டை கட்டி பிடிச்சுனே தூக்கும்ல, அது மாதிரி உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் வாரக்கடைசியில் தான் செலவுகள் இருக்குது. துலாம் ராசிக்கு வாரக்கடைசியில் 18ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார். அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். 18ஆம் தேதி அன்னைக்கு தசமஸ்தானத்துக்கு குரு வருகின்ற காரணத்தினால் அதிசார பயிற்சியின் காரணமாக உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருந்தாங்களோ அவர்கள் அடங்கி போவார்கள். அல்லது உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக அந்த எதிரிகளையும் உங்களுக்கு நட்பாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய லைஃப் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஸோ துலாம் ராசிக்கு வளர்ச்சியை நோக்கிய பயணமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்தவங்க இந்த வாரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், ராஜராஜேஸ்வரி வழிபாடு இல்லாட்டி காளி வழிபாடு. காளி வழிபாடு செஞ்சால் ரொம்ப விசேஷம். ஆனால் கொஞ்சம் மனசில் தைரியம் வேணும். இல்லை எனக்கு உக்ர தெய்வம் வேண்டாம் அப்படின்னா ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்யுங்கள். ராஜராஜேஸ்வரியை வழிபடுவதன் மூலமாகவோ அல்லது காளியை வழிபடுவதன் மூலமாகவோ உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக அமையும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எனக்கு அது வரணும், இது நடக்கலை, அது கிடைக்கலன்ட்டு ஏக்கத்திலே இருக்கீங்க. கடந்த ஒரு 15 வருஷமாக பட்ட அவஸ்தை இருக்கே உங்களுக்கு சொல்லி மாளாது. விமோச்சனம் வந்துடுதுன்னு நினைப்பீங்க. அது தடங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த வாரத்துக்குள்ளார உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி காத்துட்ருக்கு. அது எப்படி வேணால் இருக்கலாம். ஒன்றா உங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படலாம், இல்லை பண வரவு ஏற்படலாம், இல்லை லாட்ரி விழலாம், இல்லை புதையல் கிடைக்கலாம், இல்லை சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரலாம். நீண்ட நாட்களாக ஒரு 10 வருஷமாக 8 வருஷமாக விற்க முடியாத இருக்கக்கூடிய சொத்தை கூட
உங்கள் கையை விட்டு போயிட்டு அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். இதில் வார ஆரம்பத்தில் 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு 9ஆம் வீட்டதிபதி சந்திரன் 8ஆம் இடத்துல குருவோடு இணைஞ்சு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திராஷ்டமத்தில் மனசு சலனப்படுற மாதிரி, மனசு திக்குமுக்காடுற மாதிரி, உங்களால் பேசக்கூட முடியாத அளவுக்கு சந்தோஷம் வரக்கூடிய வகையில் இருக்குது. 9, 10, 11 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும், செல்வாக்கை தரும், யோகத்தை ஏற்படுத்தும், தொழில் விருத்தி ஏற்படும், வியாபார அனுகூலம் ஏற்படும், படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கும். யார் உங்களுக்கு படிக்கல தடங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்களோ அந்த நபர் உங்களை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருந்தார், உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்காமல் இருந்தார், வளர்ச்சியை கொடுக்காமல் இருந்தார், குழந்தை பாக்கியத்தை கொடுக்காமல் இருந்தார். இப்போ குருவின் பார்வை இந்த வாரத்தில் வர்றதுனால உங்களுக்கு பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு, வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, குழந்தை பாக்கியம் ஏற்படுதல், படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல், உங்களுடைய அயல்நாட்டு தொடர்பான வியாபார வளர்ச்சி ஏற்படுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால் செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரித்து வெற்றிகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், விருச்சிக ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுகின்ற நாட்கள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உங்கள் குழந்தைகளுடைய எழுச்சியை கண்டு பூரிப்படையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நெடுநாளைக்கு பிறகு, நெடு வருடங்களுக்கு பிறகு நன்மைகள் ஏற்படுகின்ற, நிம்மதி ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் செஞ்சால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், முன்னோர் வழிபாடு செய்யுங்கள், கூடவே சிவ வழிபாடு செய்யுங்கள். சிவனுக்கு சிவக்ஷேத்திரங்களை, அதாவது குறிப்பாக காஞ்சிபுரம், ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரணும். திருவானைக்கோயில் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்க ஸ்வரூபத்தை வழிபட்டு வாருங்கள். உங்கள் மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் வளர்ச்சியும் குடும்ப நிம்மதியும் ஏற்படும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர ராசி பலன்கள். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கு முன்னாடியும் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. குரு சந்திரன், நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும், நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அக்டோபர் 16க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறது. உங்களுடைய ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும். நீங்கள் மந்திர ஜபத்தை எடுத்துக்கலாம், மந்திர ஜபம் எடுத்துட்டு அதை ஜபம் பண்ணலாம், மந்திர பலனை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆன்மீக பெரியவர்களை சந்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் சில சமயம் நீங்கள் க்ஷேத்ராடனம் போகிறதுக்கு கூட வாய்ப்பு வரும். அதே சமயம் 18 முதல் 21ஆம் தேதி வரை சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுடைய வேலை வாய்ப்பில் இருந்து வந்த இடமாறுதலுக்கான முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். இத்தனை நாளாக உங்களுக்கு கெடுதலை கொடுத்து கொண்டிருந்த சிக்கல்கள் ஏற்படுத்திட்டு இருந்த நபர்கள்னால் உங்களை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அடங்கி போவார்கள். உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் கூட சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு நீண்ட நாட்களாக இடுப்பு பகுதியில் பிரச்சனை இருக்குது. அந்த இடுப்பு பகுதி பிரச்சனைக்கு தீர்வு, மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளின் வளர்ச்சியின் மூலமாக தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் புதன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக தொழில் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். இந்த தனுசு ராசியில் பிறந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகளை விலக்கும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகூடும். உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகள், இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் தீர்வுகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியும் எழுச்சியும் ஏற்படுகின்ற வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் இத்தனை நாளாக எனக்கு பாஸ்போர்ட்டே இல்லைன்னு சொல்லுவீங்க. இப்போ திடீர்னு கடை இந்த வார கடைசியிலேருந்து பாஸ்போர்ட் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் போகிறதுக்கு உண்டான டிக்கெட் ரெடி பண்ணுவீங்க, பணத்தை ரெடி பண்ணுவீங்க. விசா உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு தாட் ப்ராசஸாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தி ஆகும். ஸோ மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை தரக்கூடிய 2010லேருந்து ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து நிம்மதியை ருசி பார்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது தனுசு ராசிக்கு. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவ வழிபாடு செய்ய வேண்டும். சிவனை வழிபடுங்கள். அதாவது சிவனை எப்போ வழிபடணும்னா, ஒன்றா காத்தால 6லேருந்து 8 மணிக்குள்ளார. அப்படி இல்லை அப்படின்னா அந்தி சாயிற பொழுது நித்திய பிரதோஷம்னு பேர். அதுக்கு சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரை நித்திய பிரதோஷம்னு பேர். அந்த நித்திய பிரதோஷ வேளையில் சிவபெருமானின் நாமாக்களை பாராயணம் செய்து வாருங்கள். சிவசிவான்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லையா, திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமை வபந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிர்தா ஆத்து, இந்த மந்திரத்தை சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் சுபிக்ஷம் மட்டுமல்லாமல் ஆரோக்கியமும் ஏற்படும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு சில அலைச்சல்கள் இருக்கும். சில தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த முதல் 2 நாட்கள், அதாவது 12, 13, 14 ஆகிய நாட்களில், இந்த நாட்களில் நீங்கள் செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை சமயோஜிதமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல வார்த்தைகளை பேசி உங்கள் எதிரிகளையும் கவர் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அனாவசியமான அந்த ஒரு 2 நாள் உங்கள் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சந்திரன் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய 14 முதல் 16ஆம் தேதி வரை அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு நற்செய்தி, உங்களுக்கு சந்தோஷ செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய திருமண வயது சார்ந்த விஷயங்கள், திருமண வயதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த சமயத்தில் இதில் உங்களுக்கு சுக்கிரன் நீச்ச பங்கமாகக்கூடிய வகையில் இருக்காது சூரியனோடு சேர்ந்து. அதனால் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில், சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில், மனசுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட அந்த 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதிக்குள்ளார உங்கள் மனசில் இருக்கிற காதலை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது காதல்னால் உடனே ஆண் பெண் சார்ந்த விஷயம் கிடையாது. உங்கள் மனசில் இருக்கிற ஒரு ஆசையை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இல்லை உங்கள் கணவர்கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குறது கூட உங்களுக்கு ஆசையை வெளிப்படுத்துறது தான். ஸோ இட் இஸ் லவ் இஸ் நாட் அலோன் பிட்வீன் அ மேன் அண்ட் ஃபீமேல். தன்னுடைய தந்தையிடம் போயிட்டு அப்பா எனக்கு இது வேணும்ப்பான்னு கேட்டால் கூட அதுவும் உங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துறது தான். அதனால் தப்பு கிடையாது. இந்த வாரம் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாட்கள் 14 முதல் 16. 16ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம துவங்கிறது. அதாவது அஷ்டமஸ்தானமான சிம்மராசியில் கேதுவோடு இணைந்த சந்திரன் உங்கள் மனசில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். மனசில் சலனத்தை ஏற்படுத்துவார். பொதுவாக இந்த சந்திரனும் கேதுவும் சேர்ந்தால் மனசு ஒரு நிலையில் இருக்காது. வேண்டாத விஷயத்தை கற்பனை பண்ணும். அதை வார்த்தையாக வெளிப்படுத்துவீங்க. இதே சந்திரனும் ராகுவும் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு தவறான விஷயங்களை நீங்கள் சொல்வீர்கள். நீங்கள் பேசுகிறதே தப்பாக இருக்கும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை ₹1 கொடுத்தாங்கிறது 1 லட்ச ரூபா கொடுத்தான், 1 கோடி ரூபா கொடுத்தான், கடன் கொடுத்தாங்க, அது பணம் போயிடுத்துன்னு எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவீங்க. சந்திரனும் ராகுவும் சேர்ந்தா. இந்த இடத்துல கேது சேர்ந்து கேது சந்திரன் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு மனசு அலப்பாயும். தேவையில்லாத விஷயங்களை தான் கற்பனை பண்ணும். இவன் இப்படி பண்ணியிருப்பானோ, அவன் அப்படி பண்ணியிருப்பானோ, என் பொண்டாட்டி எனக்கு இப்படி ஏமாற்றிட்டாலோ, என் புருஷன் இப்படி ஏமாற்றிட்டானோ, என் கூட ஒர்க் பண்ணுறோம் என்னோடய பார்ட்னர் என்னை ஏமாற்றிருப்பானோ, இப்படி நீங்களாக கற்பனை பண்ணுவீங்க.
எந்த கற்பனையும் உண்மையாக இருக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் கற்பனை பண்ணால் அது பொய்யாக இருக்கும். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திராஷ்டம நாட்கள், அந்த நாட்களில் கற்பனையில் இருக்கிற வார்த்தைகளை விட்டிங்கன்னா கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 18 முதல் 21 உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது பாக்யாதிபதியும் தசமஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்கோ, தொழில் ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கோ, தொழில் வளர்ச்சி ஏற்படுவதற்கோ, தொழில் முதலீடு கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்துக்கான மகர ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டியது பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளை என செவ்வாய் புதன் சேர்க்கை, குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். முடிஞ்சதுன்னா இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய 4 நாட்களிலும் நரசிம்மருக்கு பானக நிவேதனம் செய்து அதை மக்களுக்கு விநியோகம் செய்து வாருங்கள். மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த வாரத்தில் குரு 5ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்திருக்கார். குரு சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல ஏற்படுறது அவ்வளோ ஒரு பெரிய விசேஷம், அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் உங்களுக்கு இந்த வாரம் நிலையான சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வார கடைசியில் 18ஆம் தேதி சனிக்கிழமையிலேருந்து தான் உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது. ஸோ ஞாயிறு முதல் சனிக்கிழமை இரவு 10 மணி வரை உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அடுத்தவங்க உங்கள் பேரில் குற்றம் சமத்துவாங்க. ஆனால் எதையும் கண்டுக்காமல் உதாசீனப்படுத்திட்டு அப்படியே சேறுபட்டதுன்னா தள்ளி விட்டுட்டு போவோமே, அந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி போனீங்கன்னா உங்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணித்தால் இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். குடும்ப தலைவிகளுக்கு அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தாட்டினாலும் நேர்மறை பலன்களையும் ஏற்படுத்தாமல் இருக்கும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதனால் குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். திருமண வயதினருக்கு இப்போதைக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் தயவு செஞ்சு, ஏன்னா அது சிக்கலில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, கடன் சுமை குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். இதில் சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் இல்லாத நாட்களாக இந்த வாரம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். வீடு மாற்றம், சொத்து மாற்றம் இதெல்லாம் தடையாக இருந்ததுன்னா இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன் சுமை இருந்ததுன்னா அந்த கடனை மாற்றி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியிலேருந்து வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க, பேச்சை தொழிலாக கொண்டவர்களாக இருந்தால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுத்தவங்க பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, கழுத்து மேலே கத்தி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அந்த ரிலீஃபை பெற்றுத்தரும். இதனால் அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, இப்போ நீங்கள் பேசினீங்கன்னா கேட்பாங்க. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த ஒரு பதற்றமான சூழ்நிலை மறைவதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயரை தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் அனுமன் சாலிசா சொல்லி வழிபட்டு செல்லுங்கள். உங்களுக்கு இருக்கின்ற தடைகள் தகர்த்தெறியும். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. இது தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் இந்த வாரத்தில் நற்பலன்கள் அதிகரிக்கின்ற வாரமாக இருக்குது. தேய்பிறை சந்திரன் குருவோடு சேர்ந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி வீடு வாடகை வீட்டுக்கு வேறு ஒரு பெரிய வசதி வாய்ப்புகள் உள்ள இடத்துக்கு மாறுவீங்க.
உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாரமாக இருக்கும். எதிரிகள் அடங்கி போகும் சூழ்நிலை ஏற்படும். 8ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதிரிகளிடம் வாக்குவாதத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மனிதரின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்கள் வீட்டில் இருக்கிறவரே ஒரு பெரிய மனுஷனாக வளருவார். இல்லாட்டி ஒரு பெரிய மனிதர் உங்கள் வீட்டோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு தன்னுடைய நட்பை உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுத்துவார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் குரு 5ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் உடம்பில் இருக்கிற மனசில் இருக்கிற கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாது. உங்கள் கௌரவத்தை தடுக்கணும், உங்கள் கௌரவத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க காணாமல் போவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். சண்டை போட்டு கூட ஜெயிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆக்ரோஷத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, உங்களுடைய உடம்பில் இருந்த வியாதி நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். வியாபாரத்தை பற்றிய கவலைகள் விலகும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். உடன்பிறப்புகளின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருந்தாலும் சந்திரன் 6ஆம் இடத்துல கேதுவோடு இணைகின்ற பொழுது உங்களுக்கு சில மனசில் சஞ்சலம் ஏற்படும். எதை பற்றினா கடன் சார்ந்த விஷயம், உங்களுடைய கடனை பற்றின கவலை ஏற்படும். அதனால் சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை வியாழன் வெள்ளி சனி முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அந்த நாட்களில் முடிவெடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், இத்தனை நாளாக படிப்பே வரல, ஏதோ கடனுக்கு படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த வாரத்திலேருந்து படிப்பில் மிகுதியான ஈடுபாடு செலுத்துவார்கள். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படும். வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு இடத்துலேருந்து வேலை இல்லாமல் 4 இடத்துலேருந்து ஆஃபர் லெட்டர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கேம்பஸ் இன்டர்வியூவில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஓஹோண்டு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. நேஷ்னல் லெவலில் உங்களுடைய பெயர் புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி வெற்றிகளையும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். ஒன்றா திருச்செந்தூர் முருகன், இல்லாட்டி பழனி முருகன். இந்த 2 ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு வாருங்கள். அப்படி இல்லையா, அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியலையா, வீட்டில் ஸ்கந்த சஷ்டி கவச்சம், ஸ்கந்த குரு கவச்சம், சுப்பிரமணிய புஜங்கம், இந்த 3 மந்திரங்களையும் யூடியூப்பில் கேளுங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். சுத்தமாக சொல்லணும், தவறு இல்லாமல் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து ஏற்றங்களுக்கும் முருகன் துணை இருந்து வழிகாட்டுவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.